ஹலோ கைஸ், நான் முடிய பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து டென்சி சிட்டாரோ ஸ்லைம் சீரிஸோட சீசன் 3 எபிசோட் 16 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் ஆனா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் நோட்டீஸ் ஆகும். இந்த எபிசோட் மேலே நிறைய இடத்துல ரொமான்ஸ் வரும், ஃபன் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தயவு செஞ்சு எனக்கு ஸ்கிப் பண்ணா பார்த்தா அதுவே எனக்கு போதும். பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல லைக் அமைச்சு போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, நம்ம கருக்குள்ள போலாமா? இப்ப ஹீரோவும் ஆடியன்ஸ் செரிமோனில என்ன சொன்னீங்க, டெங்கு இப்ப வந்திருக்காங்களா? நான் இமேஜின் பண்ண வரைக்கும் இப்படிதான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். அதாவது என்னோட ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல டெங்குன்றதுக்கு காஞ்சில ஹெவன் அப்படி இல்லைன்னா டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இவங்க ஹைபிரிட் ரேஸ் சேர்ந்தவங்களா இருப்பாங்களா? ஏஞ்சலுக்கும் உல்ஃபுக்கும் பிறந்தவங்களா? அந்த டைம் ஹீரோவோட சென்சேவும் முட்டாள் இல்ல, அவங்க ஹைபிரிட் இனத்தை சேர்ந்தவங்க கிடையாது. டெங்குன்றவங்க இன்கார்னேஷன் ஆக ஏஞ்சல் ரெக்கையோட உல்ஃப் பாடியோட இருக்காங்க, அவ்வளவுதான். அப்படியா? அப்ப இவங்க இனம் கிடையாது, ஒரு இனமா? இண்டிவிஜுவலா ஏஞ்சலுக்குன்னு உருவாக்கப்படாத சில ரேஸை சேர்ந்தவங்க தான் ரங்கா மாதிரியான நாட்கள். அப்பனா இங்க வந்திருக்காது டெங்குவோட எல்டர் டாட்டரான காட் ஆஃப் தி மவுண்டன் அழைக்கப்படுற அந்த பொண்ணு. அவளும் டேமலா ட்ரீமரோ, நான் இந்த இடத்துக்கு டெங்கு லீடருக்கு பதிலா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதனால உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பென்னிமரோ இவ்வளவு பாக்குறான். அதுக்கப்புறம் என்ன கூத்து நடந்தது காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு குறிப்பிட்ட எபிசோட்ல பென்னிமரோ ஒரு குழுவை கொண்டு டெங்குன்ற ட்ரைப் இன மக்களை ஜூரா பாரஸோட விரிவாக்கத்துக்காக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவான்னு சொல்லி அமைச்சிருப்பான். அதன்படி அந்த குஷா மில்ஸ்ன்ற டெங்கு இன மக்கள் வாழ்ற மலைக்கு போயிருக்கானுங்க. பென்னிமரோட குரூப்பும் ஒரு மாசம் கிட்ட ஆயிடுச்சு இவங்களை அமைச்சு. நான் எதுக்காக அவங்களை அமைச்சேன்னா, டாலியன் ரோட விரிவாக்கம் பண்றதுக்காக அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்கணும். ஏன்னா இதை தாண்டி தான் அவங்களோட கண்ட்ரி இருக்கு. அப்ப அவனும் போகும்போது அந்த இடத்துல பார்த்தா மிகப்பெரிய வாயில் இருக்கு. பக்கத்துல இருந்து ஸ்னேக் பீஸ்ட் எவ்வளவு சார் பெனிமரு, இந்த இடத்துல பேரியர் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. இருந்தாலும் தலைவன் முன்னோக்கி பார்க்க ஒருத்தனும் நில்லுங்க, எங்க போறீங்க? எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட கொஞ்சம் பிரச்சனை பண்ணாம இருக்குது நமக்கு நல்லது. நீங்களா யாரு? டெங்கு ஹிடன் வில்லேஜுக்கு ஏன் வந்தீங்க? நாங்க வந்ததுக்கான விஷயமே டேமன் லார்ட் ட்ரீமரோ தன்னுடைய டெம்பஸ் கண்ட்ரிக்கு விரிவாக்குறதுக்காக ஒரு பர்மிஷன் கேட்கறதுக்காக தான் எங்களை எங்க அமுச்சுட்டு இருக்காரு. இந்த இடத்துல டெங்கு லீடரை நாங்க பாத்தே ஆகணும். சரி, அப்படின்னா 2 பேர் மட்டும் வாங்க. அதுக்கப்புறம் அவங்களை கூட்டினு ஒரு உள்ள போக ஒரே புகை மட்டுமா இருக்கு. இவங்களே ஒரு நிமிஷம் ஷாக்கா, அட கடவுளே, நம்ம எங்க வந்திருக்கோம்? வேற ஒரு டைமென்ஷன் மாதிரி இருக்கு. நம்ம வந்த அந்த வாயில் கூட காணுமே. அதனாலதான் இதுக்கு பேரு ஹிடன் வில்லேஜா? அதுக்கப்புறம் அந்த காவலாளியும் இவங்களோட லீடர் இருக்க அந்த இடத்துக்கு போறான். என்ன இது, போய் ஒரு சின்ன பொண்ணு வர இந்த இடத்துல வச்சிருக்காங்க லீட் பண்ண சொல்லி. நான் இவ்வளவு பார்க்கும்போது கொஞ்சம் பயங்கர பவர்ஃபுல்லான ஆள் மாதிரி தெரியலாம். சரி, ஓகே, நீங்க எல்லாம் என்ன விஷயமா இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? ஒருவேளை எங்களோட லேண்ட் நீங்க கைப்பற்றணும்னு ஆசைப்படுறீங்களா? வெண்ணி வருவோம். இல்ல, அந்த நோக்கத்துக்காக நாங்க வரல. நாங்க வந்த நோக்கமே உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கறதுக்காக தான் இந்த குஷா மவுண்டன்ஸுக்கு வந்தோம். அதாவது இந்த இடத்துல ஒரு ரோட பில்ட் பண்றதுக்கான உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கணும், அதுக்காக தான். அப்படியா? அப்பனா உங்களுக்கு எங்களோட மவுண்டன்ஸை கைப்பற்றணும்னு ஆசை இல்ல. ஆனா நான் எதுக்காக பர்மிஷன் கொடுக்கணும்? திடீர்னு ஏன் வந்து கேக்குறீங்க? நாங்க ஒன்னும் சடனா வந்து கேட்கல. எங்களோட டீமல்லா ட்ரீமர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக இந்த மவுண்டன்ல ஆள்ற உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கணும்னு தான் அவரோட ஆசை. ஏன்னா இந்த மவுண்டனுக்கு அந்த சைடு இருக்கிற இடத்த அவர் ஆளணும்னு பாக்குறாரு. என்னது, அந்த இடத்தையா? ஆமா, அதுதான் எங்களோட பிளானே. அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இப்போ நாங்க டிராவல் பண்ணி வந்திருக்கோம். ஃபியூச்சர்ல மேபி இந்த இடத்துல நாட்டுகளுக்கு இடையான ரோட்ஸை போறதுக்காக வசதிகள் பல பண்ண போறோம். ஏன்னா வந்துட்டு போற டிராவலர்ஸ்க்கு ஈஸியா இருக்கணும்ல. கண்டிப்பா நாங்க உங்களுக்கு வற்புறுத்த போறது கிடையாது. நீங்க பர்மிஷன் கொடுத்தா மட்டும் போதும். மத்தவங்க எல்லாரும் என்ன இவங்க இப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு புலம்பு இருக்கு. பட் என்ன மன்னிச்சிடுங்க, ஒரு ஸ்லைமுக்கு கீழெல்லாம் இந்த டொமைனை தர முடியாது. இப்ப வேணா அவன் டீமன் லாட இருக்கலாம், பின்னாடி எங்களுக்கு ஆபத்தா வந்துச்சுன்னா கூடவே தேவையில்லாம எதுக்கு இந்த மோசமான ஸ்னேக் பீஸ்ட் வேற கூட்டு வந்தது? ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த காலி பண்ணுங்க. யார பத்தி என்ன சொன்ன? நான் ஸ்னேக் பீஸ்டா இருந்தா கூட எனக்குன்னு மனசு இருக்கு. நான் ஒண்ணு தப்பான நோக்கத்துக்காக இந்த இடத்துல வரல. அமைதியாரு வெண்ணி வரவு பேசுறது கேட்காம அவளும் அட்டாக் பண்ண. இதுங்க ரெண்டுத்துக்குள்ள சண்டை நடக்குது. அவளோட ஸ்னேக் பவரை யூஸ் பண்ணி அவளை சரியா மாத்தினா பாக்க உன்னோட பேரலைஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது கண்ணா. ஏன்னா டெங்குவோட பரம்பரையில வந்தவன். அதுக்கப்புறம் அவளோட டெக்னிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண இவளே தடுமாறான். அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு இவங்க 2 பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ஃபைட் பண்ணும்போது நம்ம பெனிமேல் வந்து தடுத்துறான். 2 பேருமே அவதேவ இது நிறுத்துங்க ஒரு நிமிஷம், அவளுக்காக என்ன மன்னிச்சிருங்க. ஆனா அதுக்காக ஒன்னும் நீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸை கொள்றதுல நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஆனா சார் பெனிமரு, நீங்க என்ன சொல்றீங்க? அப்பனா நான் அந்த அளவுக்கு சக்தி இல்லாதவன்றீங்களா? ஆமா, கண்டிப்பா இவ உனக்கு கொண்டுடுவோம். இரு, இல்ல நீ அமைதியாரு. ஏன்னா நீ ஒன்னும் உன்னோட பவர் ஆறாவ கண்ட்ரோல் பண்ணல, மாஸ்டர் பண்ணல. அதை நீ வெளிப்படுறதுனால அதிக பண்ணியான ஆறாவே உன்னை கொண்டுடும். அடடா, என்ன இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு இது 2 சொல்லுவாங்க. அந்த டைம் பைத்தியாரு, என்ன நீங்க வேலை பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு இவங்க அம்மா இவங்க குழம்பு. என்னோட பேரு கைடி. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சார் பெனிமரு. அதுக்கப்புறம் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. பெனிமருவோ, என்ன மன்னிச்சிடுங்க எல்டர். இல்ல பரவாயில்ல, நீங்க மன்னிப்புலாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் பார்த்து நான் ரொம்பவே வியக்கிறேன். இது ஆன்சரோட ஸ்டைலா இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, எனக்கு சந்தேகம் இல்ல. ஏன்னா மிஸ் மோமிஜி டான்ஸ் மூவ்மெண்ட் எல்லாமே எங்களோட ஸ்டைல் மாதிரி தான் இருக்குது. ஆமா, ஏன்னா எனக்கு ஆன்சி ஸ்டைல் தெரியும். அதுக்கு அவளை கத்து கொடுத்துருக்கேன். இதுக்கு எல்லாத்த காரணம் என்னோட மாஸ்டரான டாக்யூகியா அராகி. என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை ஷாக்காக பார்த்தா 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காமிக்கிறாங்க. நான் இந்த ஆர்ஜி வில்லேஜ்ல என்னோட ஸ்வாட்ஸ்மேன் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்காக அங்கேயே தங்கி கத்துக்கினேன். அந்த இடத்துல என்னோட மாஸ்டரான டாக்யூகியா அவரோட கிராண்ட் சனை வச்சு எனக்கு ட்ரெயின் பண்ணாரு. அது கிராண்ட் சன் என்னோட சீனியர். அதனாலே ஒரு நாள் அவரோட ஸ்கில்ஸ் எல்லாம் பத்தி எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் பேர்களை பரிமாறிக்கணும். இதையெல்லாம் உணர்ந்து என்னோட மாஸ்டர் ஒரு முடிவு பண்ணாரு. ஆனா இத்தனைக்கும் அவரே ஒரு ஹியூமன் மட்டும்தான். அதே வகையில மான்சஸ்க்கு பேர் வச்சாலே அவங்களோட
அவங்களோட லைஃபை இழக்க நேரில் அது மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட மாஸ்டரோட முதுமை காலகட்டத்துல அவரோட கிராண்ட் சன்னான அவரு தான் எல்லாத்தையும் பாத்துக்கினாரு. பத்தாத்துக்கு அவருக்கு ஒரு பெயரும் வச்சாரு. அவருக்கு எல்லாருமே தெரிஞ்ச பேரு ஸ்வாட் சர்வெண்டா. அதுக்கப்புறம் இவங்களும் அவங்க கிட்ட லவ் சொல்லி அவனை அப்படியே கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம் நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அந்த பைபிள் நீங்க சொல்றது அக்குரோ. அவருக்கு இப்போ ஒரு அக்குரோன்னு பேரு வந்துச்சான். ஃபைனலி ஸ்வாட் சர்வெண்ட்ன்ற பேரை வச்சுட்டு பரவாயில்ல ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. எனக்கு சர்ப்ரைஸா தான் இருக்கு. கூடவே என்னமோ ஒரு உயிரோட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஒரு நிமிஷம் அக்குரோவாது நமக்கு தெரிஞ்சவருக்கும் அவன் பேரு அக்குரோ தான். அப்போ நமக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய வேலை பார்த்து வச்சிருக்கோம். பரவாயில்ல நான் நினைச்சதை விட சார் அக்குரோவோட பிளான சேர்ந்தவங்க தான் நீங்க எல்லாருமே. அதனால நீ வேணா என்னோட பொண்ணுக்கு அர்த்தம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா என்ன பேசுறீங்க சார் பென்னிமரு, நாங்க உங்களோட ப்ரொபோசலை ஏத்துக்கிறோம். அதுக்கு பதிலா நீங்க இந்த ஒரு ஹெல்ப் எனக்கு பண்ணுங்க. டீமன் லார்ட் ரியோவோட தலைமையிலே நம்ம வேலையை முடிச்சிடலாம். ஆனா இதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணணும் ஒத்துக்கோங்க. இவருக்கு எல்லாம் வித்தியாசமாவாங்க. ஆமா ஒரு நீ தானே சொல்லிருக்க நமக்கு மனசுக்கு ஒரு பிடிச்ச ஒரு நபரை தான் நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும். ஆனா இவனுக்கு எம்மால லவ் இருந்தா தான் அவனை நான் கல்யாணம் பண்றதுக்கு அவனுக்கு இல்லைன்னு போது நான் எப்படி பண்ணுவேன். அதனால என்னால முடியாது. ஃபர்ஸ்ட் அவனை லவ் பண்ண சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. இது எல்லாமே பக்கத்துல இருந்து பீஸ்டும் பாக்குறா. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வழி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் மொமோஜிக்கு இப்பதான் 15 இயர்ஸ் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம டெங்குக்கும் டீமன் லார்ட் ரியோவுக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா உருவாகணும்னு சொல்லிட்டு என்னோட ஆசை தான். அதனால நம்மளோட கண்ட்ரியை வந்து ஒன்னும் விரிவாக்க பண்றதுக்காக நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம். அதுக்கப்புறம் இவங்களும் கிளம்ப. அவங்க பேசினா நல்லதா இருக்குதா சார் பென்னிமரு, என்ன இருந்தாலும் நல்லா இல்லதான். இருந்தாலும் அவங்க ஒத்துக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அது மட்டும் இல்லாம மோமோஜிக்கு கிட்டத்தட்ட 15 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பேர்லாம் கிடைச்சிருக்கு. அவளுக்கான டைட்டிலே காட் ஆஃப் தி மவுண்டைன் தான். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் கிடையும் டார்லிங் வெயிட் பண்ணுங்க, என்னோட பொண்ணு நான் அமைச்சிருக்கேன். அவளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் சொல்லிக் கொடுங்க. அது மட்டும் இல்லாம அந்த யங் மேன் உண்மையிலே சூப்பரானவன் தான். அவன் மட்டும் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணினா நல்லா இருக்கும். அவன் இன்னமும் விளையாட்டுத்தனமா தான் இருக்கிறான். அவன் இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவோ இதுதான் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யோசிக்கிறான். ஹீரோவோ நான் தாங்க இந்த இடத்துல ரீமரோ, என்னோட பேரு டீமன் லார்ட் ரீமரோ. உங்களுக்கு என் மேல எந்த விதமான நம்பிக்கையும் இல்லைன்னா சொல்லுங்க, என்ன ப்ராப்ளமா? எங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்க நல்லபடியாக இந்த ஜூரோ ஃபாரஸ்ட் பாதுகாத்து வரீங்க. நாங்க உங்களோட நல்ல நேபரா இருக்க ஆசைப்படுறோம். ஆனா அதுக்காக நாங்க ஒன்னும் உங்களோட கூட்டாளிகளை ஏற்றுக்க முடியாது. இன்னொரு பக்கம் இதை பார்த்து சியானும் மத்தவங்க எல்லாருமே கடுப்பாக கடுப்பாவத சாந்தம் ஒரு வழியாக தண்ணியை கண்ட்ரோல் பண்றது கத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களும் ரொம்ப டென்ஷனா இருக்கிறது ஹீரோ பார்க்க என்னாச்சு இவனுக்கு இப்படி இருக்காங்க. உண்மையிலேயே உங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்னு புரியுது. அதுக்கப்புறம் ஹீரோவோ உங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்னு புரியுது. ஜூரோ ஃபாரஸ்ட் நல்லா பாத்துக்கிற மாதிரி உங்களோட கண்ட்ரியும் நல்லா பாத்துக்கேன். நீங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும் போதும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையான வசதிகளையும் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கறான். அதுக்கு அவங்களும் பதில் சொல்றாங்க. உண்மையிலேயே எங்களுக்கு வந்து உங்ககிட்ட ஃபைட் பண்ணணும்ன்றதுல அவசியம் கிடையாது. உண்மையாவா? ஆமா உங்களோட மவுண்டன் கைப்பற்றணும்ல எனக்கு ஆசையே இல்லை துளியாடுவோம். ஆனா நீங்க என்னதான் இருந்தாலும் அந்த ஃப்ரே கூட ஃப்ரெண்டா இருக்கீங்களா அப்படின்னா நீங்க ப்ரூவ் பண்ணணும். எங்களோட கண்ட்ரி உங்களுக்கு நட்பு நாடா மட்டும்தான் இருக்கணும், கைப்பற்ற நாடா இருக்கக்கூடாது. அப்படி அவனுக்கு வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் இவங்களை கூப்பிட்டு வச்சு டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க என்ன பண்ணாங்க. அப்ப ஜோயும் டீமன் லார்ட் அந்த டீமன் லார்ட் ஃப்ரேஸ் டொமைன்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு அந்த குஷா மவுண்டன். அது உண்மைதான். அதனால இதனோட விளைவு எதனா பிரச்சனை ஒரு மாண்டது எனக்கு புரியல. ஆனா ஃப்ரே வந்து ஹை பிளேஸுக்கு தானே ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அது மத்தியில் அவங்களுக்கு எதுக்காக டெங்குவோட ஓம் பேஸ் தேவைப்படும்? கண்டிப்பா தேவைப்படுறா. ஏன்னா உங்களுக்கு வேற ஒரு டிமென்ஷன்ல தானே வாங்கிருக்காங்க. ஹிடன் வில்லேஜ் வச்சுக்கேன். டேய் இங்க ஒருத்தர் வந்திருக்கு எதனா என்ன கவனிக்கிறீங்க இக்னோர் பண்ணுங்களா சொல்லிட்டு இவன் பண்ண. நான் சொல்றது என்னன்னா டீமன் லார்ட் ஃப்ரே வந்து செரசியஸ் டைனஸ்டி ஆஃப் தைலாந்து தான் ஆட்சி பண்ணி இருக்காங்க. அவங்க வேற எதனா நம்ம மேல பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அவ எதுக்காக பிளான் பண்ணணும்? காரணம் என்னன்னா அவ தைலாந்து ஓம ஒரு மிகப்பெரிய ட்ரீக்கு கீழே வச்சு அவளுடைய நாட்டை வழி நடத்தினிருக்கான். அதனால அவளே இந்த ஸ்கைக்கு வேணும்னு சொல்லிட்டு தன்னை சொல்லிக்கிறான். ஓ அப்படியா? அப்ப டீமன் லார்ட் ஃப்ரேயோட தைலாந்து வில்லேஜ் வந்து டெங்கு வில்லேஜுக்கும் முன்னாடி இருக்கு. மொத்தமா 3 வழிகள் இருக்கு. நானும் கிளேமனுக்கும் நடந்த சண்டையில கிளேமனை தோற்கடிச்சதுனால காரியெல்லாம் அந்த ஃப்ரே வந்து டீமன் லார்ட் மலிமுக்கு சபார்டினேட்டா மாறிட்டாங்க. இதனால அது எல்லாமே ஒரே நேஷனா மாறிடுச்சு. அதனால மிச்சம் இந்த டெங்கு கேங்குக்கும் ஃப்ரேவுக்கும் இடையில தான் நாடு பிரச்சனை இருக்கும். ஏன்னா ஜூரோ ஃபாரஸ்ட் தாண்டி தான் இந்த மவுண்டன்ஸ் இருக்கு. மவுண்டன்ஸ் தாண்டி தான் அவங்களோட நாடு இருக்கு. அது மட்டும் இல்லாம தேவையில்லாம ஆல்பிஸ் வேற பிரச்சனை பண்ணிட்டா. மோமோஜிக்கும் அவளுக்கும் இடையில இருந்தது தப்பான புரிதல் காரணமா இவ்வளவு பெரிய பிரச்சனை. சரி ஃப்ரேயோட பிளான் என்ன? மைலார்ட் இப்போதைக்கு அவங்களோட பிளான் வந்து நியூ கேபிட்டல் சிட்டியை உருவாக்குறது. ஓ புரியுது. அப்ப தாய்லாந்தோட முக்கியமான இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த டெங்கு வில்லேஜ் மேல இருக்கு. அதுதான் நான் நினைக்கிறேன். சரி கவலைப்படாத, எது வந்தாலும் சுமூகமா முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இவங்க கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் மேக் பண்றான். ஹீரோவும் ஒரு சீக்கிரமா இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம். கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி லார்டு. அது மட்டும் தானே உங்களுக்காக ஒரு லெட்டர் வேற எடுத்துட்டு வந்திருக்கேன். எங்களோட எல்டர் லீடரான கெடே கிட்ட வாங்கி அவங்க தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் சூனாவும் அதை வாங்கி படிக்கிறேன். இதுல முக்கியமான விஷயம் இப்போ இந்த டீமன்ல படிக்கிறீங்கன்னா உங்களோட உடல்நலம் எப்படி இருக்கு? அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இன்னும் நீ உயிரோட இருக்கியா இல்லன்னு தெரியல. அதனால முடிஞ்ச அளவுக்கு என்னோட இடத்துக்கு வரப்பாரு. அப்படி இல்லைனா என்னோட பொண்ணு நான் அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அப்புறம் நல்லபடியா பார்த்துக்கோ. ஒரு ரெக்வஸ்ட் இது எனக்கானது. என்ன இது எனக்கான வந்த மாதிரி தெரியலையே. இல்ல அவங்க இதுல மென்ஷன் பண்ணிருக்கிறது என்னன்னா லெட்டர்ல பென்னிமரோட தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது இலகான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் சாகாத. இது நம்ம பண்ண வேலையா தான் இருக்கும். 2 லெட்டர் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஏமாத்தி இருக்காங்க. அப்ப அவங்க அனுப்பிச்சு வச்சிருக்கிறத வச்சு பார்க்கும்போது லெட்டர்ல அக்குரோக்காக தான் அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. ஒன்னு எனக்கான லெட்டரும் இன்னொன்னு அவனுக்கான லெட்டரும். என்னப்பா என்ன பத்தி பேசினீங்க? அக்குரோ ட்ரீமரோ இப்பதான் கிண்டமா ஃபேமிலத்தை விட்டு வரேன். அதுக்கப்புறம் அவனும் வந்து மோமோஜி கிட்ட இருந்து இந்த லெட்டர் வாங்கி படிச்சு பாக்குறான். ஓ என்னோட மனைவி இது எனக்கு அமைச்சிருக்கானா? தன்னோட டாக்டரை அவளுடைய சீனியரான என்ன வழி நடத்த சொல்லி அமைச்சிருக்கான். என்னோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் அவளுக்கு சொல்லி கொடுத்து சொல்லியிருக்கான். என்னோட ஹஸ்பண்ட் முறையிலும் அவளுக்கு ஃபாதர் முறையிலும் அவளை நல்லபடியா ட்ரெயின் பண்ணி வழி நடத்துங்கன்னு போட்டுருக்கேன். பரவாயில்ல இந்த மாதிரி என் மேல ஊட வச்சு நிற்கப்பல. ரொம்ப நாள் வச்சு என்னோட டாக்டர் பாக்குறேன். இதுக்கப்புறம் ரொம்ப நாள் இங்கதான் வாழ போறேன். என்னது நீங்க தான் என்னோட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசத்துல அவங்க போய் கட்டி பிடிக்கிறான். கொள்ளப்படாது ட்ரைனிங்
மூலியமா நீ அவனை கரெக்ட் பண்ணிடலாம். என்னோட யங் மாஸ்டர் நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இது என்னையடா போட்டு கொடுக்குறேன் அக்குரு. நான் ஒன்னும் கன்சிடர் பண்ணல, அது மூலியமா இப்படி பண்றேன். என்ன இப்படி பேசுற? உனக்கு என்னோட பொண்ணு பிடிக்கல யங் மாஸ்டர். நான் ஒன்னும் அப்படி சொல்ல, வெயிட் பண்ணி நான் அப்புறமா யோசிச்சு சொல்றேன் தான் சொல்றேன். இப்பதான் அவ புதுசா பிறந்திருக்கா, அவன் நிறைய கத்துக்கணும். என்னடா இங்க நடக்குதுன்னு தெரியுமா பாக்க. இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னாம சொல்ல. என்ன புரியுது பிரதர்? உனக்கு எதுனா மெசேஜ் லேடி ஆல்பிஸ் கிட்ட வந்துச்சு. என்னது எனக்கு எதுவும் வரலையே. ஓ அப்ப நான் அப்படி சொல்லட்டான் சார். தண்ணி வரும். அவங்களோட மைண்ட நீங்க தயாரா வச்சுக்கோங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மிஸ் மோமோஜியா நான் விட மாட்டேன். அவளை பின் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அபிஷியலான ஒய்ஃப் ஆகிறதுக்கான தகுதி போயிடல. ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் காத்து இருக்கேன். நான் விட்டு கொடுக்க போறது கிடையாது. அதனால நீங்க தயாரா இருங்க. வெண்ணிமரு நல்ல தான் இருக்கேன் அப்படிங்கிற கேட்டு அவன் பார்த்தா ஆத்மாவே வெளியே செத்து போயிட்டான். வெண்ணிமரு கேத்துறியாடா கிளாடோ. இதுதான் வெண்ணிமாரோட வீக்னஸ் ஆகும். ஆமா ஆமா லேடிஸோட லவ் ரொம்ப வீக்னஸ் ஆன விஷயம் தானே பாய்ஸுக்கு. சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. ரீமுரோவே இப்படி சொல்றாருன்னா அது உண்மையான கஷ்டமான விஷயம் தானப்பா அப்படின்னு காப்டவும் சொல்றான். பக்கத்துல பாருங்க ரீமுரோ. ரெண்டு பேரும் எங்க மேலதான் கண்ணு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம பக்கம் காவிரவும் அவன் சைட்ல இருந்து கவலைப்படாது. எங்கள ரெண்டு ஆளுங்க இருக்காங்க. அவங்க நான் நீ எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னடா இது இத்தனை பேர் இருந்துச்சுன்னா இது ஒரு ஹிரமா மாறிடுமே. வெண்ணிமாரோ எப்படா சமாளிக்க போற? இப்ப எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் சொல்லுவோம் என்னடா புலம்புறீங்க? ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுட்டு அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்லடா. என்னடா சொல்ற? நீயே சொல்ல தெரியும். இவனு சகால என்ன எப்படி நினைக்கிறீங்க? சொல்றா டீட்டெயில். லாஸ்ட் டைம் நம்ம கூட சண்டை போட்டேன் அந்த லேடி நைட் எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு சொல்லி இவன் சொல்ல எப்படா இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி இவனு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை தச்சு நான் என்னடா காமெடி பண்ணிக்கிறீங்க. உங்க ரெண்டு பேர்ல யாருக்கு உங்களுக்கு வேணும்? ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் சண்டை போடாதீங்க பாக்கிறேன். எனக்கு ஏதோ பேட் ஃபீலிங் வருது. அப்ப 10 வருஷம் ஒரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது. பிரின்சஸ் வேணா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் கூட தான் அப்பா இதுக்கிட்ட நான் மாட்டின ஓடுறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஓடுறான். இப்போ மான்ஸ்டர் நேஷன் கொஞ்சம் நிமிடம் எடுத்து வருது. அது வகையில இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் இப்ப நடந்திருக்குது. லவ் அண்ட் பேட்டரி இதுதான் இப்போதைய போராட்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல அதோட இந்த வீடியோ சொல்ல முடியாது. தெரிஞ்ச இந்த வீடியோ பிடிச்சி கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம வீடியோ இருக்கும் பிடிச்சி நம்ம பிடிச்சவங்க லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க. கூட இருக்கிற நாலேஜ் அப்பதான் ஒரு விதம் வரைக்கும் சொல்லும். இந்த எபிசோடு தரமா இருக்கும். ஏன்னா ரொமான்ஸ் உள்ள காத்திருப்பாங்க. தண்ணி நடந்தது அது மட்டும் இல்லாம அக்குறவும் 1 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தாங்க காமிச்சிருப்பாங்க. அது சூப்பரா இருக்கும். கூடவே ப்ரீவியஸ் எபிசோட்ல ஹீரோ தென்மூன்று இன மக்களுக்கு அனுமதி வாங்கறதுக்கு ஒரு குரூப் அமைச்சிருப்போம். வெண்ணிமரு தலைமையில அது போனதோட வெளிவாதான் இந்த எபிசோடு பிரமாதமா நடந்த சம்பவம். அதனால எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல லைக் பண்ணி போடணும்.